ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை 123 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ்க்கான ஜிடி ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடைசி தேதி இன்றைக்கி தான் கடைசி தேதி 3/3/2025. இன்றைக்கி நீங்கள் லாஸ்ட்டாக விண்ணப்பிக்கிற எல்லா பேரும் இந்த வீடியோ பார்த்து விண்ணப்பிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சேவை 123 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. முதல்ல உங்கள் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமில் இந்தியன் போஸ்ட் ஜிடி ஜாப் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் இந்தியன் போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன்னு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கான மெயின் வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் மேலேயே உங்களுக்கு ஆன்லைனில் ஓடும். எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணது வந்து ஸ்டார்டிங் டேட்டு 10/2/2025, எண்டிங் டேட்டு 3/3/2025. ஓகேவா? இதில் ஸ்டேஜ் 1 இருக்கும் லெஃப்ட் சைடு. அதில் போய் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்னா ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதில் நீங்கள் கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், ரெண்டாவது உங்களுடைய இமெயில் ஐடி, ரெண்டுக்குமே கன்ஃபார்ம் ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் வெரிஃபை பண்ணால் தான் நீங்கள் அடுத்ததே ஃபில் பண்ணி போக முடியும். ஒரு சில டைம் ஓடிபி வரவே வராது. கொஞ்சம் டைப் பண்ணுங்கள். அதுவும் கடைசி நாள் ரொம்ப பேர் அப்ளை பண்ணுவீங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, அதாவது உங்கள் நேம் வந்து உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எப்போ இருக்கோ அப்படி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், அடுத்து உங்களுடைய ஜெண்டர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்கள் ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, யூஆர்ஆலா, நீங்கள் என்ன கம்யூனிட்டி அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து பாஸிங், அதாவது எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் ஸ்கூலு அது தமிழ்நாடு போட்டுக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணி அந்த இயர் போட்டுட்டு கீழே உள்ள கேப்சாவை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்குங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணி வெரிஃபை வேலிடேட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணி வேலிடேட்னு கிளிக் பண்ணால் மேலே ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அதை என்ட்ரு பண்ணிட்டு உங்கள் 2 இதுக்குமே ஓடிபி வந்திருக்கும். ஓகேவா? உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் வந்திருக்கும், உங்களுடைய மெயில் ஐடிக்கும் வந்திருக்கும். 2மே கொடுத்து சப்மிட் ஓடிபியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில் தான், உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், நான் எப்பயும் சொன்னதான் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜேஸ் வந்து சப்மிட் ஆனோடனே உங்களுக்கு வந்து ஓகேன்னு கேட்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு டேஜ் போகிறதுக்கு இதில் வந்து உங்களுக்கு கீழே வந்து என்ன கேட்கும்னா, கீழே வந்து உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே ஃபில் ஆகிருக்கும். உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும். அடுத்து வந்து நீங்கள் டிசபிலிட்டியா அப்படின்னு கேட்கும். அதில் எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. ஊனமுற்றவராக கேட்பான். எஸ்னா எஸ், இல்லை நோனா நோன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய லாங்குவேஜ் கேட்கும். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து தமிழ், இங்கிலீஷ் நார்மலாக எல்லா பேர்த்துக்கும் தெரியும். ஒரு சில பேர்த்துக்கு ஹிந்தி, மலையாளம் இதெல்லாம் தெரியும். உங்களுக்கு நீங்கள் என்ன லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து தமிழும் இங்கிலீஷும் தெரியும். நான் வந்து ஃபஸ்ட்டு தமிழை கிளிக் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து இங்கிலீஷ் வந்து எதில் இருக்குது பார்த்துக்கோங்க. இங்கிலீஷையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஓகே பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே பட்டனை கிளிக் பண்ண பிறகு அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வேலை பார்க்கணுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தா என்ன வேலை பார்க்குறீங்கன்னு அடுத்த ஸ்டேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வேலை பார்த்தா அதை கொடுங்க, வேலை பார்க்கட்டு நோனே கொடுத்துங்க. அப்புறம் உங்கள் ஃபோட்டோ வந்து மினிமம் 50 கேபிக்கில் வச்சுக்கோங்க. உங்களுடைய சைனையும் மினிமம் 20 கேபிக்கில் வச்சு அப்லோடு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கரெக்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் 1க்கு 2 ட்ரிப்பு பார்த்துட்டு கீழே உள்ள டிக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்கள் மெயிலுக்கும் போகும், நார்மலாக உங்களுக்கும் வியூ ஆகும். உங்கள் நார்மல் மெசேஜுக்கும் போகும். கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த சர்க்கிளில் வந்து அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். மேலே வந்து உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து மறுபடியும் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்க. என்டர் ஓடிபியில் கீழே வந்து கேப்சா இருக்கும். அந்த கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு மேலே பார்த்துக்கோங்க. கீழே வந்து உங்களுடைய அட்ரஸ் கேட்பாங்க. உங்கள் ஆதார் கார்டில் வந்து என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய டோர் நம்பர், அடுத்து உங்கள் ஸ்ட்ரீட்டு, வில்லேஜு, உங்களுடைய தாலுகா, உங்களுடைய டிஸ்ட்ரிக், உங்களுடைய பின் நம்பர் இதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு 2 அட்ரஸும் ஒரே அட்ரஸ்னால் பக்கத்தில் பெர்மனன்ட் அட்ரஸுக்கு பக்கத்தில் டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தியா, அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அட்ரஸும் அந்த அட்ரஸும் சேம் ஆகிக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஓகேவா? இதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாஸிங், அதாவது ஸ்கூல் வந்து எந்த போர்டில் வந்து பாஸ் ஆனீங்க. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா ஸ்டேட் போர்டு தான் இருக்கும்.
இதில் கொரோனா பேட்சும் கேட்டிருப்பாங்க. கொரோனா பேட்சில் உள்ளவங்க 2021 தான் கொரோனா பேட்சுக்கு வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து 16 இருக்கு. அதில் வந்து வித் லாங்குவேஜ் வித்தவுட், அதாவது 6 சப்ஜெக்ட் உள்ளவங்க வந்து வித் லாங்குவேஜ் போடுங்க. ஆப்ஷன் லாங்குவேஜ் அது 6 சப்ஜெக்ட் இல்லாதவங்க வித்தவுட் லாங்குவேஜ்ன்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம். நான் வந்து வித்தவுட் லாங்குவேஜ் தான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு செலக்ட் த ரிசல்ட் டைப் பண்ணிருக்கு, அதெல்லாம் மார்க்கை கொடுங்க. மார்க்கை வச்சு தான் இது அடிப்படையில் எடுக்கிறாங்க. மினிமம் நீங்கள் 450க்கு மேலே இருந்தாலே அப்ளை பண்ணுங்கள். எனக்கு கம்மியாக இருந்தால் எதுவும் பண்ண முடியாது. பக்கத்தில் வந்து லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க. மொத்தம் 4 இது கொடுத்துருவாங்க. 5வது இது வந்து என்ன லாங்குவேஜ், அதாவது தமிழ், இங்கிலீஷ் இப்படி இருக்கும். அதில் நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜ்னால தமிழை நம்ம என்ட்ரு பண்ணுறோம். அந்த இதில் அதுக்கப்புறம் உங்களுடைய இங்கிலீஷில் நீங்கள் என்ன மாதிரி தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, தியரியில் வந்து ப்ராக்டிக்கல் தியரி எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஓகேவா? எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தே ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு செலக்ட் த ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ண விரும்புகிறீங்க, ஜாப்பு கேட்குறீங்க அப்படின்னு. நான் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்னால ராம்நாடை கொடுத்துக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை வேகன்சி இருக்குன்னு ஒவ்வொரு பேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தம் 4 பேஜ் இருக்குது. 4 பேஜில் டோட்டல் வேகன்சி வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 4வது பேஜில் கிடைக்கணும் 34 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 34 போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நமக்கு வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு முன்னுரிமைன்னு சொல்லியும் அதிலேயே போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது, இதுதான் ரொம்ப பேத்துக்கு வந்து குழம்பும். எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணலாம், இல்லை 1, 2 செலக்ட் பண்ணால் போதுமா அப்படின்னா, நீங்கள் ஃபுல்லாகவும் செலக்ட் பண்ணால் 1, 2 செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அதாவது உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எதுவும் ஜாப் வேகன்சி இருக்கான்னு அதோட ஆஃபீஸ் டீட்டெயிலில் பாருங்கள். உங்கள் பக்கத்தில் இருந்தால் அதில் வந்து ப்ரிஃபரன்ஸில் வந்து 1ன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் அதில் கிடைக்காட்டி நம்ம என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு அடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கோ அதில் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 2ன்னு கொடுத்துக்குங்க. ஓகேவா? இப்படி வந்து நான் வந்து 34 இதையுமே நீங்கள் மேக்ஸிமம் கொடுத்துருங்க. ஓகேவா? நான் வந்து 34 கொடுக்குறேன். நீங்கள் வந்து கொடுக்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கனாலும் பிரச்சனை. ஆனால் கரெக்டாக நம்பர் வந்து ஒன் பை ஒன்னாக வரணும். ஒரே நம்பர் மறுபடியும் வந்துச்சுன்னா அப்ளிகேஷன் வந்து அப்செட் ஆகாது. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா ஓகே கேட்கும். இதில் வந்து மேலுக்குனால ஓபிசி கேட்டகரினால ₹100 பே பண்ண சொல்லும். இது எது கேர்ள்ஸுக்குன்னா கிடையாது. அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது. பாய்ஸுக்கு மட்டும் ஓபிசி கேட்டகரிக்கு மட்டும் ₹100 கட்டுறாப்புல இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு கியூஆர் கோடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு யூபிஐ பேமெண்ட்டை கொடுத்து இதை வந்து உங்கள் ஜிபே, ஃபோன்பேலாம் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டால் உங்களுக்கான பிடிஎஃப் வந்து வந்துடும். இதில் வந்து கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஏதாச்சும் தப்பாக இருந்தால் நமக்கு வந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதி வந்து எடிட்டிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது மூலயமா நம்ம ஏதாவது எடிட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பிரிண்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிடிஎஃப்பை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி